இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின்படி கனடாவினுடைய தற்போதைய பிரதமர் மார்க் கார்னி எதிர்வருகிற பொது தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பாரா இல்லையா, இப்பொழுது திகதி அறிவிக்கப்படும் என்கிற குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டும் முகமாக இன்றைய நாளில் தேர்தலுக்கான அறிவிப்பினை விடுத்திருக்கிறார். எதிர்வருகிற ஏப்ரல் மாதம் அளவிலே கனடா தன்னுடைய பொது தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது. ஆக பதவியேற்று வரும் 9 நாட்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் பொது தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய விடயம். இந்த பொது தேர்தலை லிபரல் எப்படி கையாளப் போகிறது, மிக குறிப்பாக மாகாணிக்கான வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்க போகிறது, அந்த வெற்றியை சமன் செய்யுமா போல அவருடைய இந்த 9 நாட்கள் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் இருந்திருக்கின்றனவா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அதே நேரம் ஒட்டாவாவினுடைய நெப்பியான் தொகுதியினை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாகாணி பிரதிநிதித்துவப்படுத்த போகிறார் என்கிற செய்தி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாக பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை இணைத்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல மாகாணியினுடைய இந்த தேர்தல் அறிவிப்பு குறித்து உங்களினுடைய கருத்து என்ன, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? 9 நாட்கள் மாத்திரமே அவர் பதவியேற்று ஆகியிருக்கிறது. ஒரு வெற்றியை அடைகிற அளவுக்கு இந்த 9 நாட்கள் அவருடைய பணி போதுமா? மக்களினுடைய நம்பிக்கையை அவர் இந்த 9 நாட்களிலே சம்பாதித்திருக்கிறாரா? லிபரல் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது தேவையானது ஒன்றாக இருப்பதற்கான காரணம், அவர் தலைமை பதவியை ஏற்றிருந்தாலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை. அதை விட இது தேர்தல் ஆண்டு. இந்த ஆண்டு வாரம் தேர்தல் நடத்தியாக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கான ஆணையை பெற வேண்டிய தேவையை முன்னோட்டியதாக இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்ற நிலையத்தில் நேரமானது அதாவது இந்த கருத்து கணிப்புகள் லிபரல் கட்சியை மேலோட்டமாக அல்லது ஒரு பெரும்பான்மையை நோக்கி கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது 42% லிபரலாகவும் 38% கன்சர்வேட்டிவ் கட்சியாகவும் அல்லது இன்று சிடிவி தகவல்களின்படி 40% 37% இருக்கின்ற பொழுது அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படும் பொழுது அது பெரும்பாலும் லிபரல்களுக்கான வெற்றி தன்மையை குறிப்பதாக இருக்கும். இப்பொழுது குறிப்பாக பார்ப்போமாக இருந்தால் GTA மற்றும் இந்த எங்களுடைய 905 தொலைபேசி எண்ணுள்ள ஏரியாவெல்லாம் இதில் பெரும் பங்கு வகிக்கின்ற ஏரியாக்களாக இருக்கின்றன. அந்த வகையில் இவ்வாறான ஒரு தேர்தலை கொண்டு வர அதோடு குறிப்பாக அல்பர்டா மாகாணத்தில் இவரது ஆளுமை என்பது எட்மண்டன் போன்ற இடங்களில் எல்லாம் பல மேலதிக ஆசனங்களை லிபரல் கட்சிக்கு வழங்கும் என்கின்ற நிலையில் இந்த முடிவை அவர்கள் எட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முடிவிற்கான சூட்சியமாக இருப்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை. அது உண்மையிலேயே இப்பொழுது கற்பனை வாதம் என்பதை தவிர்த்து நடைமுறை சாத்தியம் உள்ள ஒன்றாக மாறி அதன் பலாபலன்கள் என்பன வெளிவருவதாகவும் கனடா என்பது மத்திய தேசங்களின் பொருளாதாரத்தை நாடியதாகவும் அல்லது அவர்களுடைய பொருளாதார உறவை மேம்படுத்துவதாகவும் சென்று கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலான பயணங்கள் மற்றும் ஆர்டிக் பிரதேசத்தின் கண்காணிப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் செய்மதி வலைப்பின்னல் ரேடார்களை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் போன்றவை எல்லாம் இந்த அமெரிக்காவிற்கான ஒரு அடியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இங்கே கார்னி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த 51வது ஸ்டேட்ஸ் என்கின்ற கருத்தாடலை முதலில் நிறுத்த வேண்டும், நாங்கள் மரியாதையாக பேசுவதான என்று. அது ஒரு காத்திரமான பதிலடி. உண்மையிலேயே இவர் அரசியல் அரங்கில் அனுபவம் இல்லாதவராக இருந்தாலும் இவர் மீதான அபிப்பிராயம் என்பது உலகளாவிய ரீதியில் பெரும்பான்மையாக இருக்கின்றது. அதற்காக காரணம் என்னவென்றால், ஒரு பொருளாதார நிபுணராக மாத்திரமல்ல, 2 சந்தர்ப்பங்களில் தனது கடமைகள் மூலம் நாடுகளை சரி செய்தவர். கனடாவில் 2008ஆம் ஆண்டு ஏற்பட இருந்த ஒரு பலத்த பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்தவர். அதே போல இங்கிலாந்தில் பிரெக்சிட் வெளியேற்றத்தின் போதான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் போன்ற கருத்தாடல்களை ஊடகவியலாளர்களும் மக்களும் ஆதரிக்கின்றார்கள் என்ற நிலையில் அவர்கள் இந்த தேர்தலை நிச்சயமாக கோரியிருக்கின்றார்கள். அத்தோடு அவர்களுக்கான ஒரு பெரும்பான்மை என்பது கிடைக்கப்படும் இடத்தில் அல்லது அதற்கான அதிகாரம் கிடைக்கப்படும் இடத்தில் தான் இந்த பேச்சு
பேச்சுக்களில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வர முடியும். இப்பொழுது அதாவது நாங்கள் கூறியது போல இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உலக புதிய வரலாற்று ஒழுக்குக்குள் செல்ல வேண்டிய நிலைமைக்கு கனடா தள்ளப்பட்டிருக்கின்றது. அல்லது கனடா அவ்வாறான ஒரு மைய பொருளாக உலக நாடுகளாலேயே கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு தேர்தல் தேவை, அதில் மக்களின் ஆணை தேவை. அது அடுத்த 4 வருடங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தாக்கு பிடிப்பதற்காக உதவும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர் நேரடியாகவே கூறிய ஒரு விடயம், பொருளாதார ரீதியாக கனடாவை பலப்படுத்தி அதன் மூலம் வெற்றி காண்பதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார். எனவே கனடாவின் நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி பெறுமாக இருந்தால் கனடிய பங்கு சந்தைகளில் எல்லாம் அமெரிக்கர்கள் பங்குகளை வாங்குவதெல்லாம் பெருத்து பல கனடிய கம்பெனிகள் கூட அமெரிக்க கம்பெனிகளாக அல்லது அமெரிக்கர்கள் பெரும்பான்மையாக பங்குகளை கொண்டுள்ளார். குறிப்பாக இந்த பெரும் பண முதலைகள் இலோன் மாஸ்க் போன்றவர்கள் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் போன்றவை எல்லாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவ்வாறான நிலைமைகளை தவிர்த்து மீண்டும் ஒரு நிலைமைக்கு வருவதற்காக இவ்வாறான ஒரு தேர்தலை அவர் ஏற்படுத்தி இருந்தாலும் அதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஆதார சுதியாக இருக்கின்றன. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் அதாவது அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் என்பதை இந்த மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம் என்பது, மற்றது மத்திய தர வர்க்கத்தினருக்கான வரிகளில் ஒரு வீத குறைப்பு மற்றும் அவருடைய ஆளுநரை சந்தித்ததன் பின்னரான அந்த பேச்சில் ஒரு விடயத்தை எதிர்மறையான விவாதங்களை குறிப்பிடுவது அல்லது எதிர்மறையான காரியங்களை குறிப்பிடுவது மற்றும் வெற்றிகளை தராது. இதற்கு மேலாக உண்மையிலேயே என்னத்தை நாங்கள் செய்ய போகின்றோம், நடைமுறைப்படுத்த போகின்றோம் என்பதை தெரிவித்துத்தான் மக்களிடம் வாக்குகளை கேட்க வேண்டும் என்பதை தெரிவித்திருந்தார். இவை ஆரோக்கியமானதாக இருந்தது, அதனைத்தான் விட முடியும். CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் R. மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் Bobby Chandy, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. நிச்சயமாக அவருடைய பிரச்சார கருத்துக்கள் அத்தனையுமே வருமனே பிரச்சார கருத்துக்களாக மாத்திரமல்லாமல் நடைமுறை சாத்தியமான விடயங்களாக இருக்கிறது என்பதுதான் மக்கள் வரவேற்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மிக குறிப்பாக கனடா என்பது கனடா தான், அது 51வது மாநிலம் கிடையாது என்பதும், கனடாவை முன்னிறுத்தி என்ன கனடாவுக்கு இப்பொழுது தேவையோ அதை செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் லிபரல் அளிக்கிற வாக்குறுதிகள் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காரணம், ஒரு நலிவடைந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டகரமான சூழ்நிலை என்பது கன்சர்வேட்டிவனுடைய கையை ஒரு கனப்பொழுது ஓங்க வைத்திருந்தது. பின்னர் நேற்றைய நாளிலே கூட இந்த கருத்து கணிப்புகளை பார்க்கிற நேரம் மிக 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 சொற்ப அளவான இடைவெளிகள் தான் இருந்தது. ஆனால் இன்றைய கருத்து கணிப்பு மாறாக லிபரலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை காட்டுவது என்பது ஒரு நல்ல குறைகாட்டி. நல்ல குறைகாட்டி என்பதற்கு அப்பாலே லிபரல் வெல்லுவதற்கான குறைகாட்டியாக அது இருக்கிறது. ஆக இதை கன்சர்வேட்டிவ் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி பிரியா. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியாகவும் வளர்ந்த வளர்ச்சியாக காட்டப்பட்டு 20 வீதங்களுக்கு மேல் தங்கள் வாக்கு பலத்தை கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் இயற்கையாக அல்லது காலமாக அல்லது பிரபஞ்சமாக டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒரு நாயகனை அமெரிக்காவில் இருத்திய பொழுது ஏற்பட்ட ஒரு சரிவு அவர்களே எதிர்பார்க்காதது. அதுதான் கூறுவார்கள், அந்த 99 வீதமும் ஒரு விடயத்தை நம்பியிருந்தால் கூட அந்த ஒரு வீதம் என்பது சில வேளைகளில் 99 வீதத்தையுமே விழுக்காடாக்கி விடும் என்று. அவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைப்பாடு. ஆனால் இதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கான சந்தர்ப்பம் என்பது அவர்களுக்குரிய இந்த பிரச்சாரங்களில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கையில் எடுக்கின்ற ஆயுத என்பன மறைமுக இனவாதத்தை கக்குனவாக இருக்கின்றன. எவ்வாறு ஒரு தேர்தலில் அதாவது அல்பர்டா போன்ற மாகாணங்களில் கப்பலில் வந்த தமிழர்களை வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டு மறுபக்கமாக இங்கே ஒன்றாரியோ கியூபெக் போன்ற மாநிலங்களில் சிறுபான்மை இனத்தினருக்கு ஆதரவான கருத்துக்களை கொண்டு வாக்களி செய்தார்களோ அவ்வாறான ஒரு பிரச்சாரத்தன்மை தற்பொழுதும் காணப்படுகின்றது. காரணம், இந்த 100 மில்லியன் அளவிற்கு சனத்தொகையை உயர்த்துவதற்கு லிபரல் முயற்சிக்கின்றது. நாங்கள் அதனை விடமாட்டோம் என்கின்ற கருத்தியல். லிபரல் கட்சி அவ்வாறு செய்யக்கூடிய சாத்தியம் லிபரலிடம் இருக்கின்றதா என்றால் அறவே இல்லை. ஆனால் நிச்சயமாக கனடாவின் சனத்தொகை என்பது கூட வேண்டும். அதற்குரிய திட்டம் என்பது அனைத்து கட்சிகளாலும் பரிசீலிக்கப்பட்டு
அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சுமார் 40 மில்லியன்களாக இருக்கின்ற கனேடியர்களை 100 மில்லியன்களாக கூட்டப் போகின்றார்கள் லிபரல்கள் வந்தால் என்கின்ற பொழுது அது இந்த பரம்பரை கனேடியர்கள் அல்லது பல தலைமுறைகளாக கனேடியர்களாக இருப்பவர்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றார்கள். அதே போன்ற பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்மறை கருத்துக்களை கொண்டு வருவதாக இருக்கின்றன. அவற்றை விட்டு நேர்மையான தன்மையான வெளிப்படைத்தன்மையான பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்படும் இடத்து தங்களால் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும், எவ்வாறான செயற்திட்டங்கள் மூலம் அமெரிக்காவை இந்த விடயத்தில் இருந்து நிறுத்த முடியும். அதே போன்று இப்பொழுது பியப்பொலிவருக்கு உள்ளது அவர் நேர்மையானவர் என்பதையும் தேசப்பற்றுள்ளவர் என்பதையும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை அவர் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பேக்ரவுண்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்கின்ற அந்த ஒரு நடைமுறைக்கே உட்படாதவராக இருக்கின்றார். அவை போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதாவது சாதக கருத்துக்களை இன்று மாக்காணி குறிப்பிட்டது கூட எதிர்வாத நெகட்டிவ் புரோபகண்டாஸ் என்கின்ற எதிர்வாத கருத்துக்கள் எந்த வேலைக்கும் ஈடுபடாது. நாங்கள் எவ்வாறு ஒரு விடயத்தை கையாள போகின்றோம் என்ற திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அந்த சவாலை அவர்கள் ஏற்று அவ்வாறான திட்டங்களை கொண்டு வருவதும் அவர்களிடையே ஒரு மறு பரிசீலிப்பை கொண்டு வருவார். அதாவது இப்பொழுது கனடிய பாராளுமன்றத்திலேயே 3ஆம் பாலினத்தவராக பலர் இருக்கின்றார்கள். அவ்வாறான இடத்தில் பியப்பொலிவியர் தனக்கு தெரிந்தது 2 இனங்கள் தான், ஆணினமும் பெண்ணினமும் என்று கூறுவது போன்ற கருத்தாடல்களை எல்லாம் மையப்படுத்தாமல் எவ்வாறான நடைமுறைகள் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், எவ்வாறு ஒரு கனேடியர்களாக செயற்படலாம் என்கின்ற செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு பொருது போட்டியை கொடுக்க போகின்றார்கள். இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் நடக்கின்றது. அந்த போட்டியிட போகின்ற தொகுதி என்பது இருவருமே அருகருகு தொகுதிகளில் போட்டியிட போகின்றார்கள். கால்டன் தொகுதி என்பதில் பியப்பொலிவியரும் நெப்பியான் தொகுதி என்பதில் மாக்காணி அவர்களும் போட்டியிட போகின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு பலத்த போட்டியாக அமைய போகின்றது. இந்த போட்டிகளில் எல்லாம் நேர்மைத்தன்மை பேணப்பட வேண்டும். அதாவது அவர்கள் அடையாளம் காண வேண்டும். இந்த மலின அரசியல்வாதிகள் அல்லது இந்த தேர்ட் கிரேட் லொபியிஸ்ட் எனப்படுகின்ற இனங்களை காட்டி வாக்கு அந்த தங்களுடைய அந்த அனுபவிப்புகளை மேற்கொள்வர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு அந்த அவ்வாறான நடவடிக்கைகள் இல்லாமல் மக்களின் தேசப்பற்றையும் தேசியத்தையும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் அல்லது அமெரிக்காவின் அழுத்தத்தில் இருந்து எவ்வாறு விடுபடுவது. உண்மையிலே இது கனடா விரும்பிய நிகழ்வல்ல, அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். எனவே அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது போன்றதை அவர்கள் தேர்வு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த களத்தில் அந்த பொருந்தக்கூடிய இடம் ஒன்று. அதாவது மறைமுக பிரச்சாரத்தையோ அல்லது இனவாத பிரச்சாரத்தையோ முன்னிலைப்படுத்தாமல் செயற்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பொருதலாம். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். நிச்சயமாக இந்த நேரத்தில் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். பிரித்தாளும் தந்திரக்காரர்களோடோ இல்லாவிட்டால் கனடாவை இன்னும் பிளவுபடுத்துகிற கனேடியர்களை குற்றப்படுத்துகிற இல்லாவிட்டால் எங்களுடைய கடந்த காலத்தை திருப்பவும் இறைமீட்டிக் கொண்டே இருக்கிறவர்களோடு நாங்கள் சார்ந்திருப்போமாக இருந்தால் நாங்கள் முழுவதுமாக நாட்டை இழந்து விடுவோம் என்பதுதான் உண்மை. ஆக இந்த நேரத்தில் எல்லா அந்த பிளவுகளையும் தாண்டி வேறுபாடுகளை தாண்டி கனேடியர்களாக ஒன்றுபட வேண்டிய காலமாகவும் கனேடியர்களாக இந்த தேர்தலை எதிர்நோக்க வேண்டிய காலமாகவும் இது இருக்கிறது. அதே நேரம் லிபரல் கடந்த காலங்களில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி காரணம் மக்களினுடைய ஏகோபித்த வாக்கும் பலமும் லிபரலுக்கு இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்கள் பல்வேறு அழுத்தங்களினாலே நிகழ்ந்த விடயங்களினாலே ஒரு சில மக்கள் மத்தியிலே அதிருப்தியும் இருக்கிறது. அதற்கான காரணங்களை சரிவர இந்த பிரச்சார காலத்திலே லிபரல் தெளிவுபடுத்துமாக இருந்தால் இன்னுமே லிபரலுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். காரணம் உதாரணமாக இந்த கார்பன் டாக்ஸ் வரி திட்டத்தை நாங்கள் சொல்லலாம். உண்மையிலுமே நாங்கள் கனேடியர்கள் நாங்கள் இயற்கையை மையப்படுத்திய ஒரு நாடு. அதிகமாக இங்கு மக்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதே அளவுக்கு காடுகளுக்கும் இடம் இருக்கிறது. இயற்கையில இருந்து ஒரு வளத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிற போது அதை பாதுகாப்பதற்கும் சமன் செய்வதற்குமான பதில் வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமநிலையை நாங்கள் தக்க வைக்க முடியும். அப்படி ஒரு
உயரிய கொள்கையை மனதிலே வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கார்பன் வரி திட்டம். ஆனால் அங்கே எந்த இடத்திலே பிழை வந்தது என்றால் சரியான விதத்திலே மக்களுக்கான அறிவூட்டலும் தெளிவூட்டலும் கொடுக்கப்படவில்லை. அதனாலே தான் எதிர்க்கட்சிகள் அதை வைத்து பிரச்சாரம் செய்து அதை ஒரு மாபெரும் தவறாக பார்த்து அதை தங்களுக்கான ஒரு உத்தியாக பிரகடனப்படுத்தி கடைசியிலே ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற இடம் வரைக்கும் தள்ளியது எது என்று கேட்டால் அதற்கு இந்த சரிவான அறிவூட்டல் தெளிவூட்டல் இல்லாததும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் காலங்களிலே மக்கள் மத்தியிலே லிபரல் குறித்து எழுந்திருக்கக்கூடிய அதிருப்திகளை லிபரல் சரியான நியாயமான காரணங்களோடு சமன் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆக இது போக இந்த நெபையான் தொகுதியிலே கானியினுடைய பிரதிநிதித்துவம் பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும். நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு அது பலமாக இருக்கும் அந்த தொகுதி? நிச்சயமாக அவர் எப்பகுதியிலும் போட்டியாக இருந்தால் அவரது வெற்றித்தன்மை என்பது மிகவும் நிச்சயமானதாக இருக்கும். ஆனால் இருந்த பொழுதிலும் ஒரு போர்க்களமாக அல்லது பொருதுகளமாக இதனை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இங்கே பிரதிநிதியாக இருந்தவர் தலைமை பிரதிநிதித்துவ போட்டியின் பொழுது கூட அந்த போட்டியிலிருந்து விலத்தப்பட்டார். அதே போல ரூபிலாலா என்றவர் கூட அந்த போட்டியிலிருந்து விலத்தப்பட்டார்கள். இந்தியர்கள் சார்ந்த ஒரு உளவு பிரிவின் அதி கண்ணோட்டம் உள்ள நேரத்தில் அவர் இப்பொழுது அங்கே உள்ள அந்த ஆரியா என்கின்ற அந்த நபர் அவர் போட்டியிட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை எட்டிய பொழுது அந்த தொகுதியை தேர்வு செய்திருக்கின்றார். அதைவிட மாகாணி என்பவர் ஒட்டாவாவின் ஒரு வாசி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்த பொழுதிலும் நிச்சயமாக இந்த பொருதுகளம் என்பது அங்கே உள்ள மக்களின் விருப்பு என்பதும், அதாவது எந்த ஒரு வேட்பாளரும் மக்களுக்காக, அதாவது தொகுதியின் நிலையையும் கட்சியின் நிலையையும் பிணித்தான் போட்டியிடுவர்களே தவிர தங்களுடைய சுய பிரதிமையோ அல்லது தாங்கள் சார்ந்த இனத்தையோ நம்பி போட்டியிடுவர்கள் அல்ல. குறிப்பாக கூறுவீர்கள் என்றால் ஒரு தமிழ் ஒரு நபர் ஒருவர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுகின்றார் என்றால் அவர் தமிழர் என்பதற்காக தெரிவு செய்யப்படுவார் அல்ல. அந்த கட்சியினுடையதும் அவர்களுடைய தொகுதியினுடைய நலன்களை பேணுபவர்களாகவும் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே அவர் அவ்வாறான ஒரு நிலைதான் இவ்வாறும் இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய நிலைமை என்பது தாங்கள் கட்சிக்காகவும் அந்த தொகுதிக்காகவும் உழைக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதே போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இங்கேயும் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே ஒரு பெரிய பொருதுகளம் ஏற்பட போகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் அதிகமான தொண்டர்களை இந்த தொகுதியில் இறக்கி தங்களுக்கான ஆதரவு பலத்தை எவ்வாறும் ஈட்டுவதற்காக முயற்சிப்பார்கள் அல்லது வெற்றி பெறுவதற்காக முயற்சிப்பார்கள். அதே போன்ற ஒரு விழுக்காடுகளை பியர் பொலிவியா சார்ந்த தொகுதியிலும் இருக்கும். ஆனால் அவர் ஒரு பரம்பரை அரசியல்வாதி அல்லது அரசியலை தொழிலாக கொண்டு இன்று 20 வருடங்களாக அந்த தொகுதி மக்களிடையே பழக்கத்தை உள்ளவர். எனவே இவர்கள் இருவரும் போட்டியிடுகின்ற அருகருகு தொகுதிகள் என்பன கனடாவின் அதாவது எதிர்கால நிலைப்பாட்டை நிர்ணயிக்க போகின்றன. இங்கே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த லிபரல் கட்சி தனது கடந்த கால நிலைப்பாடுகளில் இருந்து மாற வேண்டும் என்று கார்பன் டாக்ஸ் மற்றும் அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மற்ற போன்ற விடயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட்டாலும் இந்த குடிவரவாளர்கள் விடயத்தில் எவ்வாறு ஒரு இனக்குழுமம் பெரிய பங்கை அல்லது பெரிய பெருமையை பெற்றது என்பது பற்றிய விசாரணையை மாகாணி மேற்கொள்வராக இருந்தார் என்றால் நிச்சயமாக அவரது நம்பிக்கை தன்மை என்பது மேலும் அதிகரிக்கும் என்றால் அது ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எவ்வாறு அவர்களால் அந்த திட்டம் உதாசீனப்படுத்தப்பட்டு அல்லது மாசுபடுத்தப்பட்டு பாவிக்கப்பட்டு பெருந்தொகையான குடிவரவாளர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று. அதேவேளை இந்த தேர்தலில் பெரும் பங்காற்ற போகின்ற ஒரு சக்தி அமெரிக்கா. நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ மக்கள் ஒரே விடயத்தை கவனிக்க வேண்டும். சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றில் வருகின்ற செய்திகளை மீள மீள ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தும். குறிப்பாக ட்விட்டர் அதிபர் அதாவது ட்விட்டர் இதில் பெரும்பான்மை பங்கை வகிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக மாகாணியை விரும்பாதவராகவும் அதே நேரம் பொலிவியரை ஆதரிப்பவராகவும் இருப்பார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மறைமுகமாக தான் பொலிவியரை விரும்பவில்லை. லிபரல் வந்தால் அவர் மாகாணியின் பெயரை குறிப்பிடவில்லை, லிபரல் என்றுதான் குறிப்பிட்டார் என்றால் மாகாணிக்கு அவர் மீது மரியாதை இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. லிபரல் வந்தால் தனக்கு இலகுவாக இருக்கும் கையாள்வது போன்ற விடயங்கள் எல்லாம் மறைமுகமாக இந்த தேர்தலில் லிபரல் வராமல் செயற்படுவதற்கான ஒரு பெரிய சக்தியாக அமெரிக்கா இருக்கும். அதே போல ரஷ்யா கூட தனது கரத்தை மிகவும் பலமாக பாவிக்கும் என்றால்
ஆர்டிக் பிரதேசத்தில் கனடா தனது ஆளுமையை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை இந்த ஒரு சிறிய காலத்திலேயே இந்த அரசு எடுத்ததும் $6 பில்லியன் செய்மதி தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த ரேடர் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவிடமிருந்து பெற்று அங்கே இருந்து கண்காணிப்பது, குறிப்பாக ஏவுகணைகள் வருவது என்பதை ஆரம்பத்திலேயே அறிவதற்கான ஒரு தொழில்நுட்ப முயற்சி இதில் பெரும்பான்மையாக நம்பப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. பல சார்ந்தவையாக இருந்தாலும், கப்பல்கள், நீர்மூழ்கிகள் போன்ற பல சார்ந்தவையாக இருந்தாலும், குறிப்பாக ஏவுகணை முறிப்பு என்கின்ற முயற்சி தான் இதில் பெரும்பான்மை பங்கு வகிக்கும். அவ்வாறான நிலைப்பாட்டில் இருப்பதால் அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் ஏற்படும். அதைத்தான் இதை நாங்கள் கூறலாம், இது ஒரு தாய் தேர்தல். அதாவது தேர்தல்கள், கனடிய தேர்தல் வரலாற்றில் நடைபெற்ற தேர்தல்களுக்கெல்லாம் தாய் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போன்றது. மக்கள் நிச்சயமாக வாக்களித்தே ஆக வேண்டும். இதில் அதாவது குறுகிய மனப்பான்மையுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அவற்றை எல்லாம் புறம் தள்ளி அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்பிரிங் நேரத்தில் நடைபெறுகின்ற தேர்தலின் போது மக்களின் பங்கு என்பது அதிகமாக இருக்கும். எனவே மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நிச்சயமாக தெரிவித்து இந்த தேர்தலை ஒரு ஆரோக்கியமான தேர்தலாக மாற்றுவார்கள் என்று நம்புவோம். ஆனால் தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயமாக நடைபெற்றே ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் தான் இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. நிச்சயமாக சாதாரணமான காலங்களில் வகிக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு நாடு இடரில் இருக்கிற போது தலைமைத்துவம் வகிப்பதற்கும் மிக பாரிய காத்திரம் தேவைப்படுகிறது, கொள்ளளவு தேவைப்படுகிறது. ஆக நாம் யாரை தெரிவு செய்தாலும் அவர் 2-3 முறை அவர் கொள்ளளவானவரா, அது பொருத்தமானவரா, அதற்குரிய காத்திரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் அவருக்கு இருக்கிறதா, நின்று பிடிப்பாரா, இப்படி நிறைய கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியது இருக்கிறது. இது தொடர்பாக கூடுதலாக லிபரல் கவனம் செலுத்தமாக இருந்தால் மக்களுக்கு அந்த ஒரு விடயம் குறித்தும் ஒரு போதுமான நிலைப்பாடு, ஒரு போதுமான முடிவு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் வரப்போகிற தேர்தல் இந்த பிரதமர் குறித்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் இருக்கிறது இல்லையா, அவர் என்ன தேர்வு செய்யப்பட்டவரா, செருகப்பட்டவர் தானே, இந்த மாதிரியான கருத்தாடல்களுக்கு இடம் வைக்காமல் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு ஒரு காத்திரமான தலைமை கனடாவுக்கு தேர்வு செய்யப்படும். அதைத்தான் இந்த கருத்து கணிப்புகளும் சொல்லுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்தும் பேசலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, உரையாடலே இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.